இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 38வது நாள். இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். ஏற்கனவே சொல்வது போன்று இந்த தியானத்தை பல பகுதிகளாக நாம் பிரித்துள்ளோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கருத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ஆக இந்த 6வது பகுதியில் நாம் கிறிஸ்தவ வாழ்வு உற்சாகமாக ஓட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தியானித்து வருகிறோம். அதாவது 5வது பகுதி 6வது பகுதி 5ம் 6ம் ஒண்ணுதான். உனக்கு கொஞ்சம் நல்லா புரியறதுக்காக தனியா பிரிச்சோம், அவ்வளவுதான். அப்ப இந்த 5வது பகுதியிலும் 6வது பகுதியிலும் கிறிஸ்தவ வாழ்வு நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தது நம்முடைய ஜெப வாழ்வு மிக மிக முக்கியமானது. அந்த ஜெப வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அதுதான் 5வது பகுதியில் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த 6வது பகுதி நுழையும் பொழுது இரண்டாவதாக நான் ஜெப வாழ்வை முடித்த பிறகு இரண்டாவதாக பார்த்தது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை போற்றி புகழ் நன்றி செலுத்தும் போது கட்டெல்லாம் உடையுங்க, கோட்டையெல்லாம் இடிக்கப்படும், அது ஆசீர்வாதமாக அமையும். அதுக்கு அடுத்து நாம் பார்த்தது ஆராதிப்பது, நம்மையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. அதான் ஆராதனை. நம்ம முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பது, நம்முடைய உடல் ஆவி ஆன்மா அனைத்தையும் அர்ப்பணிப்பது, ஆராதிப்பது. அதற்கு பிறகு நாம் பார்த்தது எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தை நம் வாயார நம்ம அறிக்கையிடும் பொழுது அங்கே நாம் ஒரு வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தளர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். வாயை திறந்து நம்ம அறிக்கையிடணும். அது பெரிய ஒரு அபிஷேகங்கள், பெரிய ஒரு அபிஷேகம். அதற்கு பிறகு அறிக்கையிடுவதற்கு பிறகு நாம் பார்த்து பரிந்து பேசுவது. அப்பா, இந்த பரிந்து பேசுவதை மற்ற எவ்வளோ தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. நம்முடைய ஊர்ல இருக்கு, நம்முடைய பங்குல இருக்கு, நம்முடைய குடும்பத்துல இருக்கு. இந்த பரிந்து பேசும்பொழுது பரிந்து பேசும் நபர்களை யாரும் பார்ப்பது கிடையாது. இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் இறை வார்த்தையை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன நீங்க பாக்குறீங்க. ஆனா நான் வல்லமையோடு இங்க பேச, உற்சாகமா பேச எனக்காக எத்தனை பேர் பரிந்து பேசுறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் நீங்க பாக்குறது கிடையாது. ஆனா அங்கிருந்தா அந்த பவர், அந்த வல்லமை எனக்கு கிடைக்கிறது. அவங்க கடவுள்கிட்ட எனக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த உடல் உறுப்புகள் நம்ம கையை பார்க்கலாம், கண்ணை பார்க்கலாம், மூக்கை பார்க்கலாம், வாயை பார்க்கலாம், காதை பார்க்கலாம். ஆனா உடல் உறுப்புக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள், இந்த ஹார்ட்டை யாரும் பார்க்க முடியுமா? லிவரை யாராவது பார்க்க முடியுமா? கிட்னி யாராவது பார்க்க முடியுமா? ஆனா அதெல்லாம் அந்த முக்கியமான உறுப்புகள்லாம் உள்ளதாங்க இருக்கு, அதை யாரும் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க, முக்கியமான இந்த வல்லமை எங்கிருந்து வருதுன்னா மற்றவர்கள் எனக்காக பரிந்து பேசுறாங்க. அது உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியங்க. எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுமா? அது அடிக்கடி நாம் பரிந்து பேசுவோம், கடவுளோடு நம்ம ஒன்று சேர்றோம், பரிந்து பேசுவோம். ஏன்னா இயேசு இப்போ செய்து கொண்டிருக்கும் பணி அதுதான், பரிந்து பேசுவது. சரி, அந்த பரிந்து பேசு. அதற்கு பிறகு நாம் பார்த்து கடந்த செய்தி நாம் பார்த்து ஆண்டவருக்கு பணிந்திருப்பது. அதாவது ஆண்டவர் நம்மேல் வைத்துள்ள அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டிருப்பது அல்லது பணிந்திருப்பது மிக மிக முக்கியம். அதிகாரிகள் என்ன வேணா செய்யலாம், அது அவங்களுடைய மனசாட்சி பொருட்டு. ஆனா நாம் அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் செய்யலாம், நம்ம சொல்லலாம், அது சொல்லணும், சார் நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல சார் சொல்லலாம். ஆனா எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து செயல்படக்கூடாது. அவ்வளவுதான். அவர்களை கண்டனம் செய்யக்கூடாது. அது கடவுளுக்கு பிடிக்காது. ஏன்னா அதிகாரத்தை எதிர்த்து இருப்பவன் கடவுளுக்கு எதிராக நிற்கிறான். வேண்டாம் பாத்தவர்கள். இதனால எத்தனையோ பேர் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ இழப்பு சந்திக்கிறாங்க, எவ்வளவோ நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து போது. தயவு செய்து அதிகாரத்திற்கு எதிராக, நாட்டு தலைவராக இருக்கலாம் அல்லது திருச்சபை தலைவராக இருக்கலாம்
அதுல குடும்பத்தில் கடவுள் வைத்த அதிகாரங்களை பெற்றோர்கள் கணவன்ல இருக்கலாம், யாருக்கும் எதிர நம்ம பேசக்கூடாது. வேலை செய்யும் இடத்துல அதிகாரம் இருக்காங்க, ஆலோசனை சொல்லலாம், இல்ல திருத்தலாம், ஆனா எதிர்த்து பேசக்கூடாது. செய்த தப்ப கூட சுட்டி காட்டலாம், அது நம்முடைய கடமை, அதுவும் செய்யலாம். ஆனா எதிர்த்து பேசுறதோ செயல்படுறதோ 4 பேர் உட்கார்ந்து பேசுறதோ வேண்டாங்க. அது வேண்டவே வேண்டாம், நமக்கு நல்லதல்ல. சரி, அது கடைசியா நாம் பார்த்தது. அடுத்தாக நாம் பார்க்க போவது ஆண்டவருக்கு கொடுப்பது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஓட்டத்தை உற்சாகமாக ஓட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு ஒண்ணு நம்ம இழந்துட்டோம்னா அதுல நஷ்டம் இருக்கு. அதனால பார்ப்போம், ஒவ்வொன்றையும் நன்றாக கவனித்து வாருங்கள். ஆண்டவருக்கு நாம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது நாம் பல அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. எனவே இப்போ ஒரு சில வசனங்களை சொல்லி இந்த சிந்தனையை ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 41 முதல் 44 முடிய வசனங்கள். மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 41 முதல் 44 முடிய வசனங்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆனா சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. வேற ஒண்ணும் நமக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. சரி, 41 44 முடியும். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல இருக்காரு. ஒரு காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போது அந்த காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறவங்க எல்லாம் அவர் நல்லா கவனிச்சுட்டு வர்றாரு. இன்னைக்கும் கவனிக்கிறாரு. அப்போ ஒரு ஏழை பெண் அந்த காணிக்கை பெட்டியில 2 காசு போடுறான். அதை பார்த்தோன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் என்ன செய்வார், சீடர்கள் எல்லாம் கூப்பிடுற, சீடர்கள் எல்லாத்தையும் வாங்க எல்லாம் வாங்க, என்ன ஆண்டவர், என்ன நடந்துச்சு, இதான் பார்ப்பா. இந்த விதவை ஏழை பெண் அவங்க 2 காசு போட்டதுக்கா, இல்லப்பா உள்ளத்துல போட்டா, எல்லாவற்றையும் போட்டாப்பா, உள்ளத்துல போட்டா. மற்றவங்க எல்லாம் அவங்க இருக்கிறதுல இருந்து, மிகுதியா இருக்கிறது அவங்க போட்டாங்க. ஆனா விதவை பெண், இந்த ஏழை பெண், அவள்கிட்ட இருந்ததெல்லாம் அவள் கொட்டினாள். 2 காசு அவள் கொட்டினாள், கொட்டினாள். அதை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு வியப்பு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அவரால் அந்த மகிழ்ச்சி தாங்க முடியல. அது சீடர்களெல்லாம் கூப்பிட்டு, பாருங்க இப்படி நடந்துச்சு. சீடர்கள் ஒன்றும் பேசல, அமைதியா இருந்தாங்க. அவங்க பேசுறதா அங்க பைபிள்ல ஒன்றும் போடல. இயேசு பேசுனதான் போட்டு தவிர சீடர்கள் போட்டு பேசுனதா ஒன்றும் போடல. ஆனா இப்ப பாருங்க, இந்த 12வது அதிகாரம் முடிஞ்ச உடனே 13வது அதிகாரத்தை வாங்க. நம்ம என்ன செய்யறோம், இந்த அதிகாரத்தை நம்ம பிரிச்சு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நம்ம படிக்க வேண்டிய ஒரு நல்ல ஈஸியா இருக்கும், அதுக்காக பிரிச்சிருக்கோம். ஆனா திருத்தூதர் மார்க் எழுதும்போது அதிகாரமா பிரிக்கல, நம்ம பிரிச்சதுதான். ஆனா பொதுவா இந்த சம்பவத்தை, இந்த ஏழை பெண் காணிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லும்போது அது மட்டும் தான் சொல்றோம். அதோட தொடர்ச்சி நம்ம விட்டுறோம். இந்த 12வது அதிகாரம் முடிஞ்சு அடுத்த 13வது அதிகாரம் தொடங்குது பாருங்க. அங்க இதோட தொடர்ச்சி அது. அங்க இயேசுவும் சீடர்களும் இப்ப கோயிலை விட்டு வெளியே வராங்க. இப்ப இது வரைக்கும் கோயிலுக்குள்ள இருந்தாங்க, இப்ப கோயிலை விட்டு வெளியே வராங்க. மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 1 வசனமும் 2வது வசனமும். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 1 வசனமும் 2வது வசனமும். இப்போ சீடர்களும் இயேசுவும் கோயிலை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன இப்ப சீடர்கள் ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இயேசு பேசினாரு. இப்ப சீடர்கள் கோயிலை விட்டு வெளியே வந்தோன சீடர்கள் இயேசு இங்க வாங்க, என்னாச்சு? அந்த கட்டிடத்தெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய கட்டிடங்கள். இந்த கட்டிடங்கள் பாருங்க, இது எவ்வளவு விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு. இயேசு இதை பார்த்தீங்களா? உடனே இயேசு சொன்னாரு, இங்க பார்ப்பா, இங்க இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, ஒரு நாள் வரும், கல்லின் மேல் கல் இராதபடி அனைத்தும் இடிக்கப்படும் என்று சொன்னார். இடிக்கப்படும். அங்க இயேசு வியப்படைந்து சீடர்களா இங்க வாங்க, இந்த ஏழை பெண் போட்டதை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சீடர்கள் ஒன்றும் பேசல, ஏன்னா இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 2 காசு போட்டது என்ன பெரிய விஷயம்? ஆனா இயேசுக்கு அது பெரிய விஷயங்க. உள்ளத்தை பார்த்தார். ஆனா கோயிலுக்கு வெளியே வந்தாலும் இப்ப சீடர்கள் இயேசு இங்க வாங்க, இயேசு இங்க வாங்க, என்ன இந்த கட்டிடத்தை பார்த்தீங்களா, இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ விலையுறந்த கற்கள், எல்லாம் இடிக்கப்படும் சொன்னார். அந்த வித்தியாசத்தை பார்க்க தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை.
அருமையா திருத்துதரான மார்க்கு அப்படியே சேர்த்து அதை வைத்திருக்கிறார் நமக்காக. கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறார். கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறார். கடவுள் எவ்வளவு போடுறதல்ல, அந்த உள்ளத்தை பார்க்கிறார். மனிதன் எவ்வளவு செஞ்சான், எவ்வளவு அவனுடைய செயல்கள், அவனுடைய சாதனைகளை தான் வெளியே தோற்றதான் மனிதன் பார்க்கிறான். ஆனா கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய பாடங்க அன்பார்ந்தவர்களே. கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிறார். ஆர்வத்தோடு கொடுக்கிறோமா அல்லது நம்ம கட்டாயத்தினால கொடுக்கிறோமா அவர் பார்க்கிறார். வருத்தத்தோடு கொடுக்கிறோமா அல்லது முக மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோமா அவர் பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் முன் தீர்மானத்துப்படி கொடுங்க. நீங்க தீர்மானம் பண்ணுங்க எவ்வளவு கொடுக்கணும், கொடுக்கூடாது தீர்மானம். ஓகே. ஆனா வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்காமல் முக மலர்ச்சியோடு கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களா இருப்பீர்கள். அது கடவுளுக்கு உகந்ததா இருக்கும். வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்காதீர்கள். அவங்களாம் கேட்டுட்டே இருக்காங்க, பங்கு தந்தை கேட்டுட்டே இருக்காரு, கோயிலை கேட்டுட்டே இருக்காங்க, இவங்க இந்த முதியோர்கள் இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. சரி போ, அப்படி இல்லை. வருத்தத்தோடோ கட்டாயத்தோடோ கொடுக்காதீர்கள், மாறாக முக மலர்ச்சியோடு கொடுக்கும் பொழுது நீங்கள் கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நம்ம கொடுக்க வேண்டும், கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நம்ம கொடுக்கணுங்க, கொடுப்போம். ஏன்னா இதெல்லாம் கடவுள் நம்ம கொடுத்தது, கடவுள் கொடுக்க வேண்டும். அது கடவுள் எதிர்பார்க்கிறாருங்க. கடவுளுக்கு தேவை கிடையாது, கடவுள் இந்த நற்பண்பு நமக்குள்ள இருக்கணும் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்னு பழைய ஏற்பாடுல பாருங்க, அருமையா கடவுள் சொல்லுவாரு எப்படி கொடுக்கணும்னு. விடுதலை பயணம், அதாவது புக் ஆஃப் எக்ஸடஸ், விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 1 வசனமும் 2வது வசனமும். விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 1 வசனமும் 2வது வசனமும். அங்கே கடவுள் மோசையை பார்த்து சொல்வது இதுதான். இஸ்ராயல் மக்கள்கிட்ட மோசே நீ பேச வேண்டும். என்ன பேசணும்னா அவங்களெல்லாம் காணிக்கை கொண்டு வர சொல். ஏன்னா இப்ப கூடாரத்தை அமைக்க போறாங்க. கூடாரம்னா அப்பொழுது பாலைவனத்தில் முதல் ஆலயம். கூடாரத்தில் டெண்டு மாதிரி ஒரு ஆலயம் அவங்க கட்ட போறாங்க, கடவுளுடைய பிரசனம் இறங்குறதுக்காக. ஓகே, அப்புறம் கூடாரம் அமைக்க வேண்டும். தூயகம் அல்லது கூடாரம், தூயகம் அல்லது கூடாரம். அப்போ அங்க பொருட்கள்லாம் தேவைப்படுது. இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட தங்கம், வெள்ளி, துணி இதெல்லாம் இருக்கு. அப்ப கடவுள் சொல்றாரு, மோசே நீ இஸ்ரேல் மக்கள்கிட்ட பார்த்து பேசு. அவங்க இந்த கூடாரம், இந்த தூயகம் அமைப்பதற்காக காணிக்கை கொண்டு வர சொல்லு. ஆனா ஒண்ணு நீ கவனிக்கணும், காணிக்கை கொண்டு வர சொல்லு. ஆனா ஒண்ணு நீ கவனிக்கணும், அதாவது யாரெல்லாம் தன்னார்வத்தோடு கொண்டு வருகிறார்களோ அவர்களிடமிருந்து எனக்காக காணிக்கையை நீ பெற்றுக்கொள். எல்லாத்திலும் இல்லை, யாரெல்லாம் தன்னார்வத்தோடு, அதாவது ஆர்வத்தோடு உற்சாகமாக உள்ளத்திலிருந்து அவங்க கொடுக்கிறார்களோ கொண்டு வராங்களோ அவர்களிடமிருந்து எனக்காக காணிக்கையை நீ பெற்றுக்கொள். எவ்வளவு அற்புதமா தெளிவா கடவுள் பேசுறாரு பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் வாங்குறாரு, ஆனா யாரெல்லாம் உள்ளத்திலிருந்து கொடுக்கிறாங்களோ அதை அவர் பார்க்கிறார். கடவுள் பார்ப்பது உள்ளத்தை, மனிதன் பார்ப்பது வெளி. எல்லாம் எவ்வளவு போடுறாங்க. இன்னைக்கு என்னென்ன நடக்குது, கொடுத்ததெல்லாம் கணக்கு போட்டு நோட்டீஸ்ல போட்டு இவ்வளவு கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, கோயிலுக்கு இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இந்த முதலிடத்துக்கு கூட கொடுத்தாங்க, நோட்டீஸ்ல போடுறதும் அல்லது கோயிலுக்கு வெளியே கல்ல பேர்லாம் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் இவ்வளவு கொடுத்தாங்க, இவ்வளவு 1000 கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏதாவது நம்முடைய ஏதோ கொடுத்தோமா? என்னுடைய இதை நான் கொடுத்தேன், எனக்கு என்னங்க இருக்கு, என்னுடையன்னு சொல்ல எனக்கு என்னங்க இருக்கு, நம்முடையன்னு சொல்ல நமக்கு என்ன, நம்முடைய உடல் நலம் நமக்கு கடவுள் கொடுத்தாருங்க. எல்லாம் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுது. நம்முடைய உழைப்பு, உடல் நலம், பணம் எல்லாமே கடவுள் கொடுத்த பிச்சைங்க, அப்படி வேணா சொல்லலாம். இரக்கம் என்று சொல்வதை விட கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சை. அப்ப அந்த பெருமை வராது. அதுக்காக தான் இந்த வார்த்தை பயன்படுத்துறேன், வேற ஒண்ணு இல்லை. எல்லாம் அவர் கொடுத்தது அவருக்கு நம்ம கொடுக்குறோம், அவருடையது அவர் கொடுக்குறோங்க. இதெல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருடையது என்கிட்ட கொடுத்துருக்காரு, ஒரு டெம்பரரியா கொடுத்துருக்காரு, இதை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்.
இதுல என்ன பேரும் புகழும் பெருமை. அன்பார்ந்தவர்களே, ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, கொடுத்தா கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாரு. இது அவங்களா முடிப்புல, இது அவங்க கேட்டதுனாலதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு கடவுளுக்கு இவ்வளவு கொடுத்தோம்னா டபுள் மடங்கா இல்ல 3 மடங்கா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இப்ப நம்ம 50 ரூபா கொடுத்தோம்னா 500 ரூபாய் கடவுள் கொடுப்பாரு, இல்ல 5000 கடவுள். ராஜாவை இது கிடையாதுங்க. தயவு செய்து இப்படி செய்யாதீங்க. ஏன்னா யாரோ தவறா ஏதோ சொல்லிருக்கிறதுனால இவங்க கேட்டிருக்காங்க. அதாவது சில வசனங்களை தவறா பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஒரு கட்டத்துல தவறா பயன்படுத்துற வசனம் இந்த வசனம்: கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில் போடுவார்கள். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்க மடியில் போடுவாங்க. அதனால நீங்க நிறைய கொடுங்க, கடவுள் உங்களை நிறைய இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பாரு. அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஆசீர்வதிப்பாரு. ஆனா தயவு செய்து இந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த வசனத்தோட பின்னணி இந்த பணம் கிடையாது. பணத்தோட அல்லது பணத்தோட பின்னணி இந்த வசனம் கடவுள் சொல்லவே இல்லை. இந்த வசனத்தோட பின்னணி, இந்த வசனத்தை பாருங்க எங்க வருது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 38 முடியும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 38 முடிய வசனங்கள் தயவு செய்து வாசிச்சு பாருங்க. நிறைய இடத்துல இந்த வசனத்தை பணத்துக்காக, பணம் பெறுவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக, அவங்க காணிக்க வாங்குறதுக்காக சொல்ற வசனம். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி கிடையாது. லூக்கா 6வது அதிகாரம் 36 38 முடிய. மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பை பெறுவீர்கள். கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு கொடுங்கள். பணத்தை பத்தி பேசவே இல்லை. மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்க மடியில் போடுவார்கள். பணத்தை பத்தி ஏதாவது வந்துச்சா? ஒண்ணுமே வரல. இரக்கம் காட்டுங்க, மற்றவங்களை மன்னிங்க. அப்போ உங்களுக்கு கடவுள் அப்படியே உங்க பாவங்களாம் மன்னிப்பார். நீங்க இரக்கம் காட்டுங்க, உங்களுக்கு அள்ளி அள்ளி இரக்கம் காட்டுவாருங்க. He'll be more merciful to you. யாரையும் கண்டனம் செய்யாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, குற்றவாளியின் தீர்ப்பளிக்காதீங்க. அப்ப நீங்களும் தீர்ப்புக்கே உள்ளாக மாட்டீர்கள். ஆஹா, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்க மடியில் போடுவார்கள். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த வசனம், ஏன்னா இந்த பணத்துலதான் இந்த வசனம் பயன்படுத்துறோம், அதனாலதான் இதை சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. கடவுளுக்கு நம்ம கொடுக்க கற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டாம். கடவுள் நம்ம கொடுக்கும் போது எப்பவுமே கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு இருக்க நிறைய இருக்குங்க. நம்ம ஒரு பணத்தை கொடுத்தோம்னா அந்த பணத்துக்கு முன்னாடி எவ்வளோ காரியங்கள் இருக்கு தெரியுமா? என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, அதெல்லாம் அந்த பணத்துல இருக்குங்க. ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா அவர் எவ்வளவு நேரம் அந்த வேலைக்காக செலவு பண்றாரு, எவ்வளவு உடல் உழைப்பு, வெயிலும் மழையிலும் அவர் உடல் உழைப்பு, அவருடைய மன குடைச்சல், எவ்வளவோ அவர் கஷ்டப்படுறாரு. அப்ப பணம் காணிக்க கொடுக்கும், எடுத்துக்காட்டு சொல்றேன், பணம் காணிக்கையா கொடுக்கும்போது அது அந்த பணத்துக்கு மேல வெறும் பணம் கிடையாது, அது மனிதனுடைய உழைப்பு அங்க இருக்கிறது, மனிதன் செலவு செய்த நேரம் அதில் இருக்கிறது. We are giving our time to God. We are giving our hard work to God. That's fantastic offering. காணிக்கப்பட்டதை போடுறதோ அல்லது கோயில் கொடுங்க, நம்முடைய பங்கு கொடுங்க தயவு செய்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு இடத்துல பவுலடிகளார் இந்த காணிக்கை பத்தி சொல்லுவார். அது குறிப்பிட்ட மக்களை குறித்து அவர் சொல்றாரு. அதாவது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 5 முடிய ஒவ்வொருவரும் இதை வாசிக்கணுங்க. பைபிளை திறந்து நீங்க நான் சுருக்கமா சொல்ல போறேன். பைபிளை திறந்து வாசிக்கணும். அருமையான வசனம். காணிக்கை கொடுக்கறத பத்தி நம்ம சிந்திக்கும் போது அருமையான வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய வசனங்கள். ஓகே, அங்க பவுலடிகளார் அதோட பின்னணி தான் ஜெருசலேமில் உள்ள ஏழை கிறிஸ்தவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, வறுமையில் வாடுவர்களுக்காக ஒரு கலெக்ஷன், ஒரு காணிக்கை அவர் எடுக்கிறார். எடுக்கும் பொழுது
ஒரு குறிப்பிட்ட மக்கள், இது வந்து கொரிந்தியர் மக்களுக்கு சொல்றாரு, கொரிந்தியர் மக்களுக்கு ஒரு சாட்சியா சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா நான் காணிக்கை எடுக்க போனேன், எருசலேம்ல வறுமையில் வாடும் கிறிஸ்தவர்களுக்காக யூதர்களுக்காக காணிக்கை எடுக்க போனேன். அப்ப வந்து மசடோனியால இருந்த திருச்சபை சார்ந்த மக்கள், மசடோனியா ஒரு ஊரு பேர், ஊர் அந்த பங்கை அந்த இடத்தை சார்ந்த அந்த சபையை சார்ந்த மக்கள் எவ்வளவு தாராளமா கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க வந்து எவ்வளவு கடுமையான விதத்தில் சோதிக்கப்பட்டிருந்தோம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களா இருந்தாங்க. கடும், அந்த வார்த்தையை பாருங்க, அந்த மெசடோனியால கிறிஸ்தவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்களாம். அந்த வார்த்தை கடுமையான சோதனையில் அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களா இருந்தார்களாம். எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கிறது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது. அது மட்டுமல்ல, வறுமையில் மூழ்கி இருந்தார்களாம். வறுமையில் இல்ல, வறுமையில் மூழ்கி இருந்தாங்க. அதாவது அடிமட்டத்துல இருந்தாங்க, ஒன்றுமில்லை. வறுமையில் மூழ்கி இருந்தாலும் அவர்கள் இருப்பதை அள்ளி கொடுத்தார்கள். அந்த ஏழை விதவை போல அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சோ அது வந்து வல்லமையோடு அள்ளி கொடுத்தாங்களாம் பவுலடிகளாருக்கு. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க அது ஒரு மாபெரும் பாக்கியமாக அவங்க கருதினார்கள். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, கொடுப்பது, அது ஒரு மாபெரும் பாக்கியம். என்னோட சகோதர சகோதரிகள், அவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு நான் கொடுக்கணும், வறுமையில நான் கொடுப்பேன், அள்ளி அவங்க கொடுத்தாங்களாம். தாராளமாக, அந்த வார்த்தை தாராளமாக அவங்க கொடுத்தார்கள். இப்ப ஒவ்வொரு வார்த்தை முக்கியமானங்க. நம்ம காணிக்கை கொடுக்கும்போது தாராளமாக கொடுத்தார்கள், வல்லமையோடு அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, கொடுப்பதற்கு முன்னாடி அவர்கள் தங்களையே கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். கொடுக்கிறது ரெண்டாவது, தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். கொடுப்பது இரண்டாவது. அது பணமோ பொருளோ கடவுளுக்கோ ஏழை மக்களுக்கோ கொடுப்பது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யணும். அது இந்த மசடோனியா திருச்சபையில் மக்கள் அவங்க செஞ்சாங்க. முதலில் அவர்கள் கடவுளுக்கு தங்களையே அர்ப்பணித்தார்கள், ஆராதித்தார்கள். அதற்கு பிறகு அவங்க கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய வசனம் கொடுப்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கொடுப்போம், தேவைப்படுகிறது. இன்னைக்கு திருச்சபையில பணம் தேவைப்படும். நம்முடைய பங்கு கொடுங்க. முதல் திருத்தலங்கள்லாம் போய் கொடுக்குறாங்க, அது உங்க விருப்பம், அவங்க தனித்தனி விருப்பம். திருத்தலங்கள்ல போய் கொடுக்குறாங்க. முதல் நம்ம கொடுக்க நம்முடைய பங்கு, நம்முடைய குடும்பங்க. அங்க எவ்வளவோ தேவை இருக்கு. அவன் கரண்ட் பில்லு கட்டணும், இல்ல மற்ற தேவைகள்லாம் இருக்கு. நம்ம பங்குக்கு கொடுப்போங்க. காணிக்கப்பட்டிலையோ அது அந்த திருச்சபை வழிநடத்துற அந்த அருட்தந்தையிடமோ நம்ம காணிக்கை கொடுப்போம். அப்புறம் ஏழை மக்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்படம் கொடுப்போம். அது உங்க பணம் நீங்க மட்டும் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைங்க கையாலும் கொடுக்க வைங்க. அது அவங்க இந்த ஒரு நற்செயல் அவங்களும் கத்துக்கிட்டோம். ஏழை ஒரு யாராவது ஒருத்தருக்கு வந்து பணம் உதவி செய்யறீங்களா, அல்ல உணவு பொட்டலம் கொடுக்குறீங்களா, கொடுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பையன், உங்க பொண்ணு கையால கொடுக்க வைங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க, அது ஒரு ஆசீர்வாதமா உங்களுக்கு தெரியும். அவங்களும் நாளைக்கு அது கத்துக்கிட்டோமே. கொடுப்போம். கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க. நான் என்னுடைய வருமானத்துல 10% கொடுக்க போறேன், கடவுள் சொல்லியிருக்காரு. அது பழையற்பால சொல்லியிருக்காரு. அது ஒரு கட்டளைப்படி வாழ வேண்டாம். அது அந்த காலகட்டத்துல தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து எவ்வளவு கணக்கு போட்டு கொடுக்காதீங்க. நீங்க 5%, 10%, 50, 60 நீங்க தீர்மானம் செய்யுங்க. ஆனா வருத்தத்தோடு கொடுக்காதீங்க, கட்டாயத்தினால கொடுக்காதீங்க. கடவுள் சொல்லியிருக்காது அதனால அப்படி கொடுக்காதீங்க. அது பழைய ஏற்பாடு. இப்போ வந்து எவ்வளவு உங்களால கொடுக்க முடியுமோ தாராள கொடுக்க முடியும். கடவுள் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரோ கொடுங்க. கடவுளுக்கு கொடுங்க, ஏழை மக்களுக்கு கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. தீர்மானத்தைப்படி கொடுங்கள். நீங்க தீர்மானம் பண்ணுங்க எவ்வளவு கொடுக்கணும். தீர்மானத்தைப்படி கொடுங்கள். வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்காமல் முக மலர்ச்சியோடு கொடுங்க. கணக்கு போட்டு கொடுக்காதீங்க. நான் 10% கொடுப்பேன், அப்படி கொடுக்காதீங்க. 20 இருக்கா, 30 இருக்கா, இல்ல 5 தான் கொடுக்க முடியுமா, ரைட்டு. இல்ல உங்களுக்கு 2% கொடுப்பேன் போதும். ஆனா உள்ளத்திலிருந்து கொடுப்போம். இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து சேருங்க. நிச்சயமா சொல்றேன். அற்புதமா கணக்கு போட்டு நாளைக்கு இப்படி கொடுத்தோம்னா கடவுள் என்ன அதிகமா அப்படி கணக்கு போடாதீங்க. கடவுள் ஆசீர்வதிப்பாரு. ஆனா அதற்காக கொடுக்காதீங்க. கடவுளை அந்த நன்றி உள்ளத்தோடு கொடுப்பான். நீங்க அவர் என்ன எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, அந்த நன்றியை உணர்ந்து நம்ம கொடுப்போம். ஆண்டவரை நீ இதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் உங்களுடையது,
எவ்வளவு எனக்கு குடும்பத்தை கொடுத்தீங்க, மனைவி கணவனை கொடுத்தீங்க, பிள்ளைங்களை கொடுத்தீங்க, வீடை கொடுத்தீங்க, இன்னைக்கு நல்ல ஒரு பெட்ரோலை கொடுத்தீங்க, நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்க, காரை கொடுத்தீங்க, வீடு. நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லி அள்ளி கொடுப்போம். நம்ம சகோதரர்களுக்கு அள்ளி கொடுப்போம், பகிர்ந்து கொள்ளுவோம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்வு. இந்த ஒரு பண்பு, இந்த ஒரு காரியத்தை நம்ம கிறிஸ்தவ வாழ்வு கடைபிடித்தோம்னா எவ்வளவு அற்புதமா இருக்கு நம்முடைய குடும்பம். கடவுளுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நமக்கு வந்து சேரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேருங்க. பகிர்ந்து கொள், ஷேரிங் எவ்வளவு அற்புதமா இருக்கும். அன்பானவர்களை, தூய ஆவியானவரை ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, நாங்க கேட்ட இந்த செய்தியெல்லாம் எங்களுடைய உள்ளத்துல இருத்துங்க. எங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனதை கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பவுமே நாங்கள் பெற்றுக்கொள்வதில் தான் இன்பத்தை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப நாங்கள் கொடுப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க தூய ஆவியானவரே. அந்த ஏழை விதவை கொடுத்த பொழுது அது இயேசு கடவுள் அதை பார்த்து வியப்படைந்தார். இன்றைக்கும் வியப்படுகிறார். அதே போல நாங்கள் எங்க உள்ளத்திலிருந்து மனதார கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தூய ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமா அந்த கொடுக்கக்கூடிய உள்ளத்தை, மனதை நமக்கு இன்றைக்கே தருவாருங்க. அது பெரிய ஆசீர்வாதமாக நம்முடைய குடும்பத்திற்கு அமையும். அதுக்காக ஜெபிப்போமா? ஜெபியுங்கள். நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்டு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன், என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.